பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்து உள்ளும் இல்லாமல் வெளியும் இல்லாமல் படியிலே உட்கார்ந்து பூமியிலும் இல்லாமல் வானத்திலும் தன் மடியிலே வைத்து கோரரூபமாகிய தன்னுடைய நகத்தால் வஜ்ரநாகாய வித்மகே வஜ்ரம் போன்ற நகங்களாலே கீறி வதம் செய்தார். இது ஒவ்வொரு வைஷ்ணவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் எங்கு இருக்கின்றார்? பிரகலாத சரித்திரம் படித்தாலே போதும். வைஷ்ணவர்கள் மிக மிக அவசியமாக புரிந்து கொள்ள வேண்டிய சரித்திரம் இது. அதன் நரசிம்ம அவதாரத்தை நினைத்தாலே போதும். பகவான் இல்லாத இடமே இல்லை. இங்கு இருக்கிறாரா அங்கு இருக்கிறாரா சந்தேகமே தேவையில்லை வைஷ்ணவர்களுக்கு. ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது மிக உன்னதமானது, மிக 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 எளிது. இந்த வைஷ்ணவத்தை போற்றுவோமாக, பிரகலாத சரித்திரத்தை போற்றுவோமாக. பிரகலாத சரித்திரம் ஏற்படுத்தி கொடுத்த பகவான் நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்ததற்கு அவருடைய பாதகமலங்களுக்கு ஒரு வல்லாண்டு கூறி, பிரகலாத ஆழ்வாருக்கு வல்லாண்டு கூறி, அடியனுடைய ஆச்சாரியனுக்கு வல்லாண்டு கூறி, அடியன் இதை கேட்கும் அனைவருக்கும் அவரவர்கள் நினைத்த காரியங்கள் நடத்திட ஆண்டாள் தாயார் ரங்கவன்னார் நரசிம்மரும் கிருபை பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். ஜெய் சிவநாராயணா.